ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை எம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனை வேளையினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு பரியந்தும் கர்த்தருடைய பிரசனம் துணையாக இருக்கிறது. நாங்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் பிரத்யேகமாய் கண்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரை கருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய சமூகம் முன்பதாக கடந்து போகவும் எங்களுடைய சகல பிரயாசங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படவும் தக்கதாக ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களுடைய சகல முயற்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரை கருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா, இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா, உறங்காமல் நாமும் உழைத்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவோம். உறங்காமல் நாமும் உழைத்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவோம். விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா, ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. மொழியுள்ள காலம் முடிகின்ற முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. மொழியுள்ள காலம் முடிகின்ற முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா, விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. பின்மாறி பொழிகின்றது, உன் வேளை வருகின்றது. பின்மாறி பொழிகின்றது, உன் வேளை வருகின்றது. அழிகின்ற கூட்டம் உன்னை தான் இன்று எதிர்நோக்கி நிற்கின்றது. அழிகின்ற கூட்டம் உன்னை தான் இன்று எதிர்நோக்கி நிற்கின்றது. விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா, இது விதைக்கின்ற காலமல்லவா,
செயலாற்றும் நேரமல்லவா? திறப்பின் ஓர் வாசல் இங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே? திறப்பின் ஓர் வாசல் இங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே? கர்த்தரின் கண்கள் பூலோகமெல்லாம் அதை தேடி அலைகின்றதே. கர்த்தரின் கண்கள் பூலோகமெல்லாம் அதை தேடி அலைகின்றதே. விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா? விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா? தேசங்கள் அழிகின்றதே. பாவத்தில் விழுந்தே இன்றே தேசங்கள் அழிகின்றதே. கர்த்தரின் கண்கள் இக்காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றதே. கர்த்தரின் கண்கள் இக்காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றதே. விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா? விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா? உறங்காமல் நாமும் உழைத்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் உழைத்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா? விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா? சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு கூட இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150, Psalms chapter 150. கர்த்தர் இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்றும் இவைகளின்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை சீராக்கும் பொழுது தேவனுக்கு முன்பதாக கர்த்தாவே உண்மை நிறைந்தவனாக தேவ சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதி பெற்றவனாக மாற்றமடைகிறான் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோமே. இந்த நாளிலும் இந்த சத்திய வாக்கியங்கள் யாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலே கைக்கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று
150வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஏழை
இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இல்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறக்காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறக்காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை ஆராதனை ஆராமே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆமென் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவர் ஆமென் ஆண்டவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ஆமென் ஆண்டவரே. ராஜாக்களும் நாங்களே
ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமே ஆர்ப்பரிக்கின்றோம். அல்லேலூயா. அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா. அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா. ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 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 கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்கா ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்கா ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ
எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்பு உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா நான் நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் நான் நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா அல்லேலூயா 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 Hallelujah, 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 இம்மானுவேலே உம்மையே ஆராதிக்கிறோ ஊற்றுண்ட பரிமள தைலமே உம்மை ஆராதிக்கிறோ கிலேயாத்தின் பிசின் தைலமே உம்மை ஆராதிக்கிறோ சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம்மை ஆராதிக்கிறோ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணும் எங்கள் தேவனே உம்மை துதிக்கின்றோ. கோடா கோடி தூதர்கள் நடுவில் வாசம் பண்ணும் எங்கள் தேவனை துதிக்கிறோ. அல்பாவே உம்மை துதிக்கிறோ, ஒமேகாவே உம்மை துதிக்கிறோ. ஆதியும் அந்தமுமானவரே துதிக்கிறோ. சர்வ வல்லமை உள்ளவரே துதிக்கிறோ. சாவாமை உள்ளவரே துதிக்கிறோ. சேரக்கூடாத ஒளியில் வசிப்பவரே துதிக்கிறோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நல்ல நாளை தந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. எத்தனை மகிமைகளை, எத்தனை கிருபைகளை, வல்லமைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வந்தாரே, அவருடைய நாமத்தை உயர்த்தி துதியாதிருக்கிறது எப்படி? தேங்க்யூ மை ஃபாதர். கேருபீன்கள் நடுவில், சேராபீன்கள் நடுவிலே வாசம் பண்ணும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒன்றுக்கும் உதவாத குப்பைகளைப் போல காணப்படும் நம்மையும் தேடி வந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி 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 துதித்து ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்த நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா உபகாரமான நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து இதோ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சாவாமை உள்ள தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். முதலாவது குறிப்பாக, இந்த புதிய வருஷத்தை தந்த கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வருஷத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னாரே, அது ஊழியமாய் இருக்கலாம், அது ஒருவேளை உலகத்துக்குரிய காரியமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எதுவாக காணப்பட ஆரம்பித்தாலும் எல்லா விஷயத்திலும் ஆசீர்வாதத்தை, தடைகளை ஆண்டவராக தேவன் அப்புறமாக்கி போட்டு தம்முடைய மகிமையான கிருபைகளை விளங்கப்படுகிறேன் என்கிற வாக்கை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தந்தாரே. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் நிறைவாக்கப்படும்படிக்காக எல்லாரும் நமக்காக வாய்களை திறந்து ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். தமிழ்நாட்டில் செய்யப்படும் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே, அங்கீகரிக்கப்பட வேண்டுமே. தமிழ்நாடு மட்டுமல்ல, நம்முடைய இந்திய தேசம் எல்லாவற்றிலும் கூட தேவனுடைய சித்தம் பூர்ணமாய் நிறைவாக்கப்படும்படியான சுத்த கிருபைகளை கர்த்தராக தேவன் உருவாக்க வேண்டுமே. நம்முடைய இந்தியாவிற்கு மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் கர்த்தராக தேவன் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் வல்லமையை, வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சின்ன ஒரு எழுப்புதலின் மகிமையை
தேசம் எங்கிலும் ஆண்டவராக தேவன் விரிந்து பரவ செய்யும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவாக்கப்படும்படிக்காக அதற்கு விரோதமாய் எத்தனை தடைகள் காணப்பட துவங்கினாலும் எல்லா தடைகளையும் கர்த்தருடைய கரம் அப்புறமாக்கி போட்டு தேவனுடைய வாக்குகள் கர்த்தருடைய நாமத்தினாலே பரிபூர்ணமாய் நிறைவாக்கப்படும்படியான சுத்த கிருபைகளை கர்த்தர் உருவாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஊக்கமான மனதோடு நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் யாருக்கோ சொல்லப்பட்டது அல்ல, அது எங்களுக்கு உரியவைகள். கர்த்தாவே, எங்களுக்கு உண்டான அந்த சுதந்திர வீதத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்மால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒருபோதும் கர்த்தாவே வீணாக்கப்படாதபடி அவைகளுக்குரிய சகல மகிமைகளை நாங்களும் எங்கள் தமிழகமும் எங்கள் இந்திய நாடும் எங்கள் அகில உலகமும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை உருவாக்க வேண்டும் என்று சத்தத்தை வைத்துங்க, சத்தத்தை வைத்துங்க. எல்லாரும் வாய்களத்தில் நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இறங்கும் 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 இறங்கும். கர்த்தர் சொன்ன வாக்குகள் ஒருபோதும் மாற்றமடைந்து போகிறது இல்லையே. நீ சொன்னால் சொன்னதே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. உம்மால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் அச்சு பிசகாமல் நிறைவாக்கப்படும்படியான சுத்த கிருபைகளை கர்த்தர் நீர் தேசம் எங்கிலும் அகில உலகங்களிலும் உருவாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும். அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக ரீதியாகவும் பல நன்மைகளை தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக நன்றி. எந்த இடத்தில் நாங்கள் கர்த்தாவே எங்கள் உரிமைகளை இழந்து போனோமோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினால் இந்த புதிய வருஷத்தில் நாங்கள் திரும்ப பெறும்படியான கிருபைகளை கர்த்தர் உருவாக்கினீர். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். சகல நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கரங்களில் வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கும்படிக்காக உள்ளத்தை ஒருமனப்படுத்தி காணிக்கைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மைகளை நீர் எங்கள் வாழ்க்கையை தந்தீர். எங்களால் இன்று அந்த சின்ன கர்த்தாவை காணிக்கையாகிய பலியை தெய்வ சமூகத்திலே படைக்க மனப்பூர்வமாய் உடைய சமூகத்தில் நோக்கி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இதற்கேற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காணும்படி திறந்த வாசலை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் படைக்கிறோம். அதற்குரிய சகல மகிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா,
உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உணர்வு எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இசையா, அன்பை ருசிக்கையிலே, உன்னாமம் துதிக்கையிலே இசையா, அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்காக உருவாக்கி தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு சின்ன காணிக்கையை நாங்கள் படைக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கை ஆகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் கிருபை பூர்ணமாய் விளங்கட்டும். அவர்கள் கொடுத்ததைப் போல கோடி மடங்கு நீர் அவர்கள் எல்லைகளிலே திரும்ப தந்து அவர்கள் எல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவன் நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கென்று செய்த ஒரு சின்ன காரியம் கூட ஆண்டவராக தேவனால் மெய்யாகவே மறக்கப்படுகிறதில்லை. கர்த்தாவை, உமக்கென்று அவர்கள் செலுத்திருக்கக்கூடிய இந்த பலிகளின் மேல் உம்முடைய பரிசுத்தமுள்ள பிரியம் பூர்ணமாய் விளங்க உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கூட ஒரு புதிய காரியத்தின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். போன வருஷத்துல அநேகம் விதமான விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய சீர்பாடான ஒரு வாழ்க்கை, சீர்கட்ட காரியங்களை விட்டு விலகக்கூடிய தன்மைகள் என்கிறதை பற்றி. இன்றைக்கு நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டியது அவசியம். இனி தொடர்ந்து அநேகம் காலங்களாக இந்த விஷயத்தை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்க்க போகின்றோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் அது ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் எதற்காக அந்த வாழ்க்கையை நாட்டு வைக்கிறார் அப்படின்னா, அதற்கு ஏற்ற ஒரு விளைச்சலுக்குரிய பலனை அவர்கள் இந்த உலகத்திலே தர வேண்டும் என்பதற்காக. பூமியை இவர்கள் தங்கள் பலனினால் நிரப்ப வேண்டிய காலம் வருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலத்தை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த காலங்கள்ல ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் அந்தந்த காலங்களுக்கு அந்தந்த பருவங்களுக்குரிய பலன்களை நாம் விளைவிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் அந்த நாள் நமக்கு ஒரு மகிமை நிறைந்த ஒரு நாளாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். ஆண்டவராகிய தேவன் பலவிதமான உவமைகளை தம்முடைய ஜனங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு உவமையின் மூலமாக கர்த்தர் ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு எஜமான் ஒருவன் காணப்பட்டான். அந்த எஜமான் திடீரென்று சொல்லி தூர தேசத்தின் ஊடாக கடந்து போகின்றார். தூர தேசத்திலே கடந்து போகக்கூடிய அந்த எஜமான் அங்கு காணப்படக்கூடிய முக்கியமான படைவடை ஆட்கள்ல ஒரு 3 நபர்களை அழைப்பித்து அவங்களுடைய கைகள்ல ஒருவனுடைய கரங்கள்ல சில தாளந்துகளை 5 தாளந்த, ஒருவருடைய கையில 2 தாளந்த, ஒருவருடைய கையில 1 தாளந்த கொடுத்து விட்டு அவர் தூர தேசத்திற்கு கடந்து போய்விட்டார். கடந்து போய்விட்டு அநேக நாட்களுக்கு பிறகு அந்த எஜமான் திரும்ப வருகின்றார். திரும்ப வரக்கூடிய நேரத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்துகளை பெற்ற அந்த மக்கள் யாவரையும் அவன் அழைப்பித்தான். அழைப்பிக்கக்கூடிய அந்த மக்கள் அத்தனை விதமான ஜனங்களும் அந்த எஜமானுக்கு முன்னால் வந்து நின்னாங்க. முதலாவது 5 தாளந்து பெற்ற அந்த மனுஷனை பார்த்து இந்த எஜமான் கேட்கின்றான், நான் உன் கையில 5 தாளந்தை கொடுத்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்கிறதை பற்றி அவன் கேட்கின்றான். கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த 5 தாளந்தை நான் பயன்படுத்தி இன்னும் ஒரு 5 தாளந்தை நான் சம்பாதித்தேன் எஜமானே. உடனே அந்த எஜமான் அவன் செய்த அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை உடனே அவனுடைய கையில தருகின்றார். என்ன பலனை தருகின்றார்? நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே அப்படி சொல்றார். எஜமான் சொல்லுகின்றார், பாராட்டுகின்றார். உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொறுப்பாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த பொறுப்பிலே நீ திறமையாய் உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்த ஆரம்பிச்சு. ஆகவே உன் எஜமானாகிய நான் உன்னை அநேக விதமான காரியத்தின் மேல் அதிபதியாக நான் மாற பண்ணுகிறேன் என்கிறதை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கின்றார். 2 தாளந்து பெற்ற அந்த மனிதனை அந்த எஜமான் அழைப்பித்து கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த தாளந்து பெற்றிருக்கக்கூடிய மனுஷனும் அதே விதமான மறு உத்தரவு ஒன்றை அந்த எஜமானுக்கு முன்பதாக பேசுகிறான். நீங்க கொடுத்த அந்த 2 தாளந்தை வச்சு இன்னொரு 2 தாளந்தை சம்பாதித்தேன். பரவாயில்ல, நீ மற்றவனோடு கூட ஒண்ணு நீ ஒப்பிட்டு பாராமல் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாளந்தை பயன்படுத்தி என்னுடைய நாமத்திற்கு மகிமையான காரியத்தை செஞ்ச, ஆகவே உனக்கு உண்டான பங்கையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இந்த 2 பேர் மேலே எஜமானுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு உரிய பங்குகளை எஜமான் உடைய கரங்களிலே தர ஆரம்பித்தார். 3வது ஒரு மனிதனை எஜமான் அழைப்பித்து அவனை பார்த்து கேட்கிறாரு. அந்த எஜமானை பார்க்கக்கூடிய அந்த மனுஷன் சொல்றான், நீர் கடினமுள்ள ஒரு எஜமான் என்றும் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கக்கூடியவருமாகிய ஒரு கடினமான எஜமான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே உம்மை குறித்து நான் பயமுள்ளவனாய் காணப்பட்டதுனால அந்த தாளந்தை நான் மண்ணுக்குள் புதைக்க ஆரம்பித்தேன். எஜமானே, இதோ உம்முடைய தாளந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உடனே அந்த எஜமான் அவனை பார்த்து சொல்லுகின்றான், சோம்பலும் அநேகம் விதமான இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனமாய் இருக்கக்கூடியவனே, நீ இந்த காரியத்தை கொண்டு போய் காசுக்காரருடைய கையில கொடுத்திருந்தா கூட வட்டியோடு கூட நான் அவைகளை வரப்பற்றிருப்பேன். ஆனா எந்த பயனுமே இல்லாம இவைகளை கொண்டு போய் நீ மண்ணிற்குள்ளாக புதைக்க ஆரம்பிச்சதுனால இதோ உன்னை அழுகையும் பற்கடிப்பும் அந்த இடத்தில் தூக்கி எறிகிறேன் என்றதை பற்றி பேசுறேன். அப்ப ஒவ்வொரு மனிதனும் 5 தாளந்து பெற்றவனுக்கு ஒரு பலன், 2 தாளந்து பெற்றவனுக்கு ஒரு பலன். ஒரு தாளந்து பெற்ற அந்த மனிதன் மண்ணுக்குள் புதைத்தாலும் அவனுக்கும் ஒரு பலன். எந்த பலன் நான் என்னுடைய வாழ்க்கையை பெறக்கூடிய தகுதி உள்ளவனாய் காணப்படுகிறேனோ அந்த பலனுக்குரிய மகிமையைத்தான் மறு உலக வாழ்க்கையிலே நான் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா விதமான மனிதருக்கும் பலன் உண்டு. ஆனா அது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய பலனாய் இருக்கா? அதுதான் நமக்கு முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசியாது இருக்கக்கூடிய நிறைய பலன்கள் இந்த உலகத்தில் உலக அடிப்படையில் அநேக விதமான பலன்கள் உண்டு. நீங்க நிறைய வியாபாரத்தில் நிறைய பெருக்கமான காரியங்களை செய்கிறது உண்டானால் பரலோகம் உங்களுடைய பெயரை அறியாது. இந்த உலகத்திலே அநேக விதமான முன்னேற்றத்தின் ஊடாக நீங்க கடந்து போக ஆரம்பிச்சா பரலோகத்திலே உங்களுடைய காரியங்கள் மெய்யாகவே யாராலும் மெய்யாகவே கவனித்து கூட பார்க்கப்படுகிறது இல்லை.
இப்ப வேதத்துல நம்ம வாசிக்கிறது மாதிரி இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் மறு உலகத்திலே உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாய் விளங்கினால்தான் மறு உலக வாழ்க்கை உங்களுக்கு மெய்யாகவே மன ரம்மியமான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட முடியும். நம்ம இப்ப நினைக்கிறது மாதிரி மறு உலக வாழ்க்கை அப்படின்னு சொன்னா எல்லா விதமான மக்களுக்கும் மறு உலக வாழ்க்கை உரியது, எல்லாரும் அங்க போயிருவோம் உண்மைதான். என்றாலும் கூட அங்கே போய் எந்த ஸ்தானத்தில் நான் கடந்து போகிறேன், மறு உலக வாழ்க்கையில போய் இப்ப நான் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு நான் கடந்து போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டுக்கு போகிறேன் பெரிய ஒரு சந்தோஷம். வெளிநாட்டுக்கு கடந்து போக வேண்டும் என்கிற எல்லா விதமான பிரயாசங்கள் யாவற்றையும் நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். எல்லா முயற்சிகளின் ஊடாக கடந்து போகிறேன். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எல்லா விதமான டிக்கெட்டுக்குரிய காரியம், விசாவுக்குரிய காரியம் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்குள் கடந்து போய் அங்கே நான் பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம்? வெளிநாட்டிலே நான் மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா பரவாயில்ல. இதே போலத்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக போகிறது பெருசு இல்ல, பரலோக ராஜ்யத்தில் எந்த மகிமைக்கு உரிய ஒரு பங்குள்ளவனாய் நான் மாற்றமடைய போகிறேன். அதற்குரிய பலன் இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகளினால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. என்னென்ன கிரியைகளின் ஊடாக நீங்க கடந்து போக ஆரம்பிச்சா மறு உலகம் உங்களை வரவேற்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். என்னென்ன விதமான தன்மையின் ஊடாக நம்ம கடந்து போனா மறு உலகத்திலே இவைகள் எல்லாம் உங்கள் பெயரினால் பேசப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். உங்களை பார்க்கும் பொழுது எல்லா விதமான மக்களும் இந்த காரியங்கள் நிமித்தம் உங்களை பற்றி அநேக விதமான விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க. மறு உலக வாழ்க்கையில நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி அந்த ராஜ்யத்திற்குள் போகக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனையினுடைய பெயரையும் சொல்லி அவங்க அழைத்து கூப்பிடுவாங்க. அங்கு காணப்படக்கூடிய தூதர்கள் முதற்கொண்டு அங்கு காணப்படக்கூடிய எல்லா விதமான ஜீவன்களும் கூட நம்முடைய பெயரை அவர்கள் அறிந்திருக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய பெயரை அறிந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை அங்கு காணப்படக்கூடிய மக்களுக்கு முன்பதாக மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இங்கே நீங்க கிரியைகளை செய்யும் போதே மறு உலகத்தில் அவைகள் எல்லாம் பேசப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி மனம் திரும்புகின்ற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படும். அவன் பூமியில தான் மனம் திரும்புறான், ஆனால் பரலோகம் களி கூற ஆரம்பிக்கிறது. அப்படின்னா இங்க நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் செய்யப்படும் கிரியைகள் மறு உலகத்தில் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. இங்க நான் என்ன செய்யறேன் அதற்கேற்ற பலனை நான் மறு உலகத்தில் அனுபவிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரியைகளையும் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். பலன் இல்லாத கிரியைகளை அல்ல, அந்த பரலோக ராஜ்யத்திலே பலனளிக்கும் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்காக உங்கள் கிரியைகளும் என் கிரியைகளும் முதல் காரியம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். நல்ல ஒரு வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரணமான பலனை பெறும்படி எச்சரிக்கை உள்ளவர்களாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்துல தேவனுடைய ராஜ்யத்தில் எத்தனை மிகுதியான பலன்களை நான் சேர்க்க முடியும். இந்த காலத்தை நான் வீணடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மறு உலக வாழ்க்கையிலே உங்களையும் எனக்கும் அநேகம் விதமான பங்குகளை நாம் பெறுகிறது கடினம். அப்போ ஒரு நாளை கூட நான் வீணடிக்காத அளவிற்காக இந்த காலங்களை நான் சரியான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தால் மறு உலக வாழ்க்கை உண்மையாகவே அது மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது? உங்கள் பலனை ஒன்று நீ இழந்து போயிடக்கூடாது. 2வது காரியம், எப்படிப்பட்ட பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பூரணமான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் கிரியைகள் யாவற்றையும் செயல்படுத்த வேண்டியது அவசியம். இந்த பூமியில என்ன காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அதற்குரிய பலன் நம்முடைய தலையின் மேல் காணப்பட ஆரம்பிக்கும். நீங்க நன்மை செய்தால் அதுக்குரிய பலன் வரும், தீமை செய்தால் அதுக்குரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எல்லா விதமான கிரியைகளுக்கும் இந்த பூமியில செய்யப்படக்கூடிய எல்லா விதமான நன்மையான கிரியைகளோ தீமையான கிரியைகளோ அவைகளுக்கு உண்டான பலன் நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் ஒரு நாளும் போகாது. எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு. நீங்க தீமை செஞ்சா தீமைக்குரிய பலன், நன்மை செஞ்சா நன்மைக்குரிய பலன். அப்ப இந்த பூமியில நன்மையான காரியங்களை செய்து மறு உலகத்திலே நீங்களும் நானும் பிரவேசிக்கக்கூடிய நேரத்துல மகிமையான ஒரு ஸ்தானத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் பலன்களை பெறக்கூடிய பல விதமான
விதமான கிரியைகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த அந்த காலங்கள், இயேசு ஊழியம் செய்த அந்த காலத்துல ஒரு நாளை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீணாக கழிக்காம ஒவ்வொரு நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை செய்யும்படிக்காகவே அவர் செலவழிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அவர் உட்கார்ந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் பேசினாலும் மக்களோடு கூட சம்பாஷிக்க ஆரம்பித்தாலும் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் எந்த விஷயத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் தன் பிதாவாகிய தேவனுக்கு மாறான எந்த விஷயத்தின் ஊடாக இயேசுனுடைய கால்கள் எங்கும் அங்கும் கடந்தே போகல. அவருடைய ஒவ்வொரு விதமான நோக்கமும் திட்டமும் தீர்மானமும் எதுவாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிட்டு அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு முதற்கொண்டு ஆண்டவராகிய தேவன் எனக்கு என்ன காரியத்தை நியமனம் பண்ணியிருக்கிறாரோ அவைகளையே நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நிறைந்தவராக இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை ஆசரிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அவருக்கு பலவிதமான வெறுப்புகள் உண்டு, பலவிதமான தேவைகள் உண்டு, பலவிதமான காரியங்கள் உண்டு. என்றாலும் கூட எல்லா விஷயத்தையும் கூட அவர் மெய்யாகவே மறுத்து தன் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இசைந்தவராய் தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை காத்துக்கொள்ள ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவர் இந்த உலகத்திலே அனுப்பின அந்த நோக்கத்தை நிறைவாக்கினால்தான் மறு உலகத்திலே மிகுதியான பலன் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கும். நான் இந்த உலகத்துல எதை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேனோ அதற்கேற்ற பலனை நான் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஆகவே ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நடக்கிறது மட்டுமல்ல, பலன்களை பெறக்கூடிய அளவிற்கான கிரியைகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இப்ப பலன்கள் வருகிறது ஒரு பக்கமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சில நேரங்களில் வரக்கூடிய பலன்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான பலன்களாய் இல்லாமல் கெட்டுப்போன பலன்களாய் வரக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் அநேக விதமான விவசாயங்களை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விவசாயங்களை செய்யக்கூடிய நேரத்தில் நல்ல நெல் மணிகளை நம்ம போட ஆரம்பிக்கிறோம், நல்ல கோதுமை அந்த பயிர்கள் யாவற்றையும் விளைவிக்க ஆரம்பிக்கின்றோம், எல்லா காரியங்களுக்கும் தேவையான நல்ல உரங்களை போடுறோம், நல்ல அநேக விதமான காரியங்கள் யாவற்றை, அதாவது அந்த அந்த பூச்சி மருந்துகள் யாவற்றை நம்ம தெளிக்க ஆரம்பிக்கிறோம், அநேகம் நீர்கள் யாவற்றையும் பாய்ச்சக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிக்கிறோம். எல்லா காரியத்தையும் ரொம்ப பக்குவமாக அந்த காரியங்கள் யாவற்றையும் பார்த்து முடித்து அறுவடை நேரத்தில் நீங்கள் நெல் மணியை அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மணிகளுக்கு பதிலாக அந்த கதிர்கள் எல்லாம் சாவியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாம பதறா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாம் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஏன் அந்த மாதிரி போயிருச்சு, அதை நான் முதல் காரியம் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த வயல் நிலத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறதா, அல்லது ஒருவேளை நான் போட்டிருக்கக்கூடிய அந்த மணிகள் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறதா, அல்லது நான் காலம் தவறி அதற்குரிய எல்லா விதமான காரியங்களும் நான் செய்திருக்க ஆரம்பிக்கிறேன்னா, ஒருவேளை அநேக விதமான காரியங்களை நிறைய விஷயத்தை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இது அதிக மகசூல்களை தரும் என்று சொல்லி அதிகமாய் நான் அநேக விதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்ததுனால அந்த பயிர்கள் எல்லாம் அழுகி போகக்கூடியதாக விளங்கிட்டா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். பலன்களை கொடுக்க வேண்டிய நீங்களும் நானும் எல்லா காரியத்திலும் ரொம்ப அதனாலதான் அவர் என்ன சொல்கிறார், எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றார். பூரண பலனை நீங்கள் பெறக்கூடிய அளவிற்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏதாகிலும் ஒரு விஷயத்தை அதிகமாக கொடுத்தா கூட அது அநேக விதமான அதாவது நஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில தர ஆரம்பிச்சோம். ஏதாகிலும் ஒரு காரியத்தை நம்ம கொடுக்காம போயிட்டா கூட அதற்குரிய பலன் நம்முடைய விளைச்சலில் அந்த இறுதியிலே காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்கின்றார், அந்தந்த காரியத்துக்குரிய தன்மையை சரியா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அவைகளுக்குரிய முழு மகசூலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். சில பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப நம்ம அதிகமா தண்ணி ஊற்றினோம்னா அந்த பயிர்கள் எல்லாம் செழிப்பாய் வளரும் என்று சொல்லி மிகுதியா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சா பயிர்கள் எல்லாம் அழுகி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சனாலதான் இந்த பயிர்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்டு விட்டது சொல்லி தண்ணீரே ஊற்றவில்லை என்று சொன்னா அந்த பயிர்கள் எல்லாம் பையாக வாடி போக ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அப்ப எந்தெந்த காரியத்துல சரியான காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், என்னுடைய முழு பலனை இழக்க செய்யக்கூடிய சில முறைகளை நான் முதல் காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு எப்படி நான் பலனை மிகுதியாக்க வேண்டும் என்கிறதை பற்றி தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நான் செய்யக்கூடிய காரியத்தினுடைய பலனை இழக்கக்கூடிய தன்மைகள் எதன் மூலமாய் வருகிறது. நான் நல்லா தான் பிரயாசப்படுறேன், நல்லா தான் ஜெபிக்கிறேன், ஆனால் முழு ஈல்டிங் என்னுடைய வாழ்க்கையில வரல. நல்லா தான் நான் ஆவிக்குரிய காரியத்தின் ஊடாக கடந்து போறேன், நல்லா தான் அவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வசனங்கள் எல்லாவற்றையும் தியானிக்கக்கூடிய ஒரு மனுஷனா விளங்குறேன், எல்லா மக்களுக்கும் ஆலோசனைகளை நான் சொல்லக்கூடிய நான் விளங்குகிறேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல.
நான் எல்லாருக்கும் முன்னால் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாலும் கூட, ஒருவேளை மற்ற மக்களால் நான் மெச்சப்பட ஆரம்பித்தாலும், என்னுடைய உள்ளத்திற்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நான் ஆராய்ஞ்சு பார்க்கிறேன். நான் இன்னும் சரியான ஒரு வாழ்க்கை வாழலை என்கிறதை பற்றி என்னுடைய இருதயம் என்னை குறித்து குற்றமாய் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். இன்னும் தேவ வசனத்திற்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை நான் வாழல. நான் ஜெபிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு திராணி உள்ள ஒரு மனிதனாக இன்னும் என்னுடைய வாழ்க்கை நிலைகள் காணப்படுகிறது இல்லை. வெளியரங்கமாக ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறதை தவிர, உள்ளபூர்வமாக நான் ஆண்டவராக தேவனுக்கு உரியவனாக உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுகிறேனா என்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அதனுடைய விடை இல்லை என்று சொல்லியே வர ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். உண்மையிலேயே ஆண்டவராக தேவன், மற்ற யாருக்கும்னா நீங்க சொல்ல வேண்டாம், உங்க மனசும் நீங்க ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தி, நீங்க கர்த்தருக்கு முன்பதாக உங்களுடைய மனதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால், உண்மையிலேயே கர்த்தராக தேவனுக்கு நான் மெய்யாகவே சாட்சி உள்ள பிரியமான தேவனாகிய கர்த்தரை விசனப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன் கேட்டு பார்த்தா, இல்லை என்கிற ஆன்சர் தான் நம்முடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஏதாகிலும் ஒரு காரியத்துல நான் குற்றப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனை, குற்றமாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதனை, இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறேன்? நான் நல்ல ஒரு பலனை பெறும்படிக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை முயல வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பித்தாலும், ஏன் இந்த தடைகள் என்னுடைய வாழ்க்கையில வருகிறது? சில முக்கியமான தடைகளை பற்றி நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை வாசிக்கிற கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நான் விதைக்கக்கூடிய விதையை எப்படி விதைக்கிறேன் அப்படின்னா, ஆழமாய் சாகும்படிக்கு விதைக்காமல் மேலோட்டமாய் விதைக்க ஆரம்பித்தேன். பலனை எதிர்பார்த்தால் பலன் ஒண்ணுமே வரல. பலன் எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கும், அந்த விதை மண்ணோடு கூட மண்ணாக மாற்றப்பட்டு சாவை நோக்கி கடந்து போக ஆரம்பித்தால்தான் இந்த விதையினுடைய முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். சில விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் புதையாமல், ஆழமாய் அவைகள் யாவற்றையும் நான் வேறிருக்காமல் அவைகளை இன்னும் நான் வைத்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாது. பல நேரங்கள்ல இந்த விதைக்கக்கூடிய இந்த நிலைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது அப்படின்னா, முழு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம், உங்களுக்குள் காணப்படக்கூடிய சில நிலைகள் சாவை நோக்கி கடந்து போக வேண்டியது அவசியம். சில சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். அது இருக்கக்கூடிய வரைக்கும் முழு ஈல்டிங்க உங்களாலும் என்னாலும் மெய்யாகவே தருகிறது கடினம். ஒரு மனிதன் ஆண்டவராக தேவனுக்குள் வர வேண்டும் என்றால் பல விஷயங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இவைகளோடு கூடவே நான் அப்படியே பரலோகத்துக்குள் வருகிறேன் என்னால் முடியாது. ஆண்டவராக தேவன் நல்ல ஒரு ஓமை ஒன்றை விதமாய் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகின்றார், பரலோகத்திற்கு போகக்கூடிய வாசல் அது இடுக்கமும் நெருக்கமுமான வாசல். அதை கண்டுபிடிக்கக்கூடிய மக்கள் சொற்ப பேர். அதை கண்டுபிடிச்சு உள்ள போகக்கூடிய நேரத்துல, அந்த வாசலிலே நீங்கள் உள்ளே போகக்கூடிய நேரத்தில் ஒருவேளை உங்கள் கைகள் அந்த வாசலிலே தட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த வாசலை இடித்து நீங்களும் நானும் பெரிதாக்க முடியாது. ஒருவேளை வேண்டுமானால் கைகளை வெட்டி கொள்ளலாம், அவ்வளவுதான். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போடுக்கு, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு உன் கண் உனக்கு இடரலா இருக்கிறது உண்டானால் உன்னுடைய கண்களை பிடுங்கி போடலாமே தவிர பரலோகத்துக்குரிய வழியை நீயும் நானும் மாற்றக்கூடாது. இந்த வசனத்துல ஆண்டவராக தேவன் சொல்றார், உன்னுடைய கை உனக்கு இடரலை தருகிறது உண்டானால் அது அந்த கையை நீ வெட்டி எறிந்து போடு. அப்படி 2 கை உடையவனாக நீ நரக அக்கினிக்குள்ளாக கடந்து போகிறதை காட்டிலும் ஒற்றை கை உடையவனாக நீ பரலோகத்திலே போகிறது மேன்மையான ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். அப்ப வசனத்துல ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, சில விஷயங்களை நீங்களும் நானும் வெட்டி எறிய வேண்டிய காரியங்களை வெட்டி எறிஞ்சுதான் ஆகணும். அந்த காரியங்களோடு கூட நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த விஷயம் உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இந்த மாதிரி வெட்டி எறியப்படக்கூடிய சில நிலைகளை நீங்களும் நானும் அறிந்து உணர வேண்டியது அவசியம். அவைகள் எல்லாம் சாகும்படி மண்ணோடு கூட மண்ணாக மட்கும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சாதான் முழு பலனை நான் ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலனை கொடுக்கும் ஒரு மனிதனாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் ஆழமாய் புதைக்கப்பட வேண்டிய சில சுபாவங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். முதலாவது காரியமாக யாத்திராகம புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலே இருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள்.
முதல் காரியம், எகிப்தியருக்கு இந்த சாவு வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான், அவர்கள் தேவனோடு கூட எதிர்த்து நிற்கும் மக்களாய் விளங்க ஆரம்பித்தார்கள். தேவனோடு கூட பல விஷயங்களில் உங்களாலும் என்னாலும் ஒத்து போக முடியல. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி அந்த எகிப்தியர்கள் ஒருவேளை கேட்டிருந்தாங்கன்னா இந்த சாவு உங்க வாழ்க்கையில வந்திருக்காது, மறிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்திருக்காது. இப்ப கர்த்தராகிய தேவன் என்ன விதமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிக்கிறார்? பூமியிலே பலனை கொடாமல் மறிக்கிறதற்கு என்ன காரணம்? பூமியிலே எல்லா விதமான நன்மையான காரியங்களை ஜனங்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் செலுத்த முடியாமல் மரணத்தின் ஊடாக கடந்து போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், சில சுபாவங்கள் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலனை கொடாமல் தேவனுக்கு விரோதிகளாக உங்களையும் என்னையும் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. நம்ம இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும் தேவனுக்கு எதிரடியாகவே வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய், மட்டுமல்லாமல் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திலே போகும் பொழுது அநேகம் தண்டனைகளை பெறக்கூடிய ஒரு மக்களாய் இந்த சுபாவங்கள் உங்களையும் என்னையும் ஒரு மாற்றத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப முதல் சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம் என்றால், தேவனோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய சுபாவம். இந்த பார்வோன் தன்னுடைய அதிகாரத்தை மோசேக்கு முன்பதாக காண்பிக்க ஆரம்பித்தார். பார்வோன் என்கிற மன்னன் அவன் அந்த மக்களோடு கூட ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தான். என் கையில அதிகாரம் உண்டு, என் கையில வல்லமை உண்டு, என்னுடைய வல்லமைகளுக்கும் என்னுடைய எல்லா விதமான சத்துவங்களுக்கும் மீறி உங்களாலும் என்னாலும் எந்த காரியத்தையும் உங்களுடைய எந்த விதமான விஷயத்தையும் செயல்படுத்துகிறது முடியாது. ஆகவே நான் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீங்கள் கேட்டு கடைசி வரைக்கும் அடிமைகளாக நீங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் தேசத்திலே நன்மையை நீங்கள் தடையில்லாமல் புசிக்க முடியும். ஆனா மோசே அவங்களுக்கு முன்னால சொல்கிறார், இல்ல இல்ல, இந்த வார்த்தை ஒருவேளை நாங்க பேசியிருந்தா பரவாயில்ல, இந்த வார்த்தையை சொல்கிறது கர்த்தர். இந்த கர்த்தராகிய தேவனோடு கூட நீங்கள் எதிர்த்து இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நாங்களல்ல, இழப்பு உங்கள் வாழ்க்கையில் தான் வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எங்களுடைய எல்லா விதமான பகுதியும் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உண்டான தன்மைகளோ நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் வாக்குகளுக்கும் எதிரடையாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே நீங்கள் மெய்யாகவே எங்களுக்கு முன்பதாக குன்றி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பலன்கள் எப்படி வருது பாருங்க. குன்றி போகக்கூடிய பலன்கள் வருகிறதுக்கு முதல் காரணம் என்ன? சாவுக்கு இனமான பலன்கள் வருகிறதுக்கு முதல் காரணம் என்ன என்றால், தேவனோடு கூட பல விஷயங்களில் உங்களாலும் என்னாலும் ஒத்து போக முடியல. சில விஷயங்கள்ல நானே சில காரியங்களை நான் மெய்யாகவே எனக்கு ஏற்ற விதமா ஆல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். சில விஷயங்களை நானாகவே அநேக விதமான சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிச்சேன். சில மக்கள்கிட்ட நீங்க வந்து பேசக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏன் சபைக்கு நீங்க ரெகுலரா வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்ல இல்ல எங்களால் வந்து ரெகுலரா வர முடியல, காரணம் இன்னொரு விதமான பிரச்சனை. அவங்களே அவங்களுக்கு உண்டான சாக்கு போக்குகளை ஏற்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, எந்த விஷயத்திற்கும் நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அவைகள் எல்லாம் சாவுக்கு இனமான பலனை கொடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு தேவனாகிய கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆராதனை என்கிறது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு கூடி வர வேண்டும், அது கர்த்தருடைய திட்டம். அதற்கு மாற்றாக நீங்களும் நானும் நம்முடைய மனம் போன போக்கின்படி எந்த விஷயத்தையும் ஆசிரிக்கிறது தவறு. ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார், இப்படி எதையாகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் பேசி ஆண்டவராகிய தேவனுடைய நியமங்களுக்கு மீறி நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவன் சொல்லிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு மாற்றாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பயனாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சாவுக்கு இனமான காரியங்களை நீங்கள் மெய்யாகவே பெறக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போறீங்க. சாவுக்கு இனமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக முழு பலனை தருகிறது. எப்படி முழு பலனை நீங்கள் தர வேண்டும் என்றால் சாவுக்கு இனமான ஒவ்வொரு விதமான தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டியது அவசியம். எது சாவுக்கு இனமான காரியம்? தேவனோடு கூட பல விஷயங்களிலே உங்களாலும் என்னாலும் ஒத்து போக முடியல. சில காரியத்தில் நம்ம ஒத்து போக ஆரம்பிக்கிறோம், ஆனால் பல நிலைகள்ல ஆண்டவராகிய தேவனுக்கும் உங்களுக்கும் பல விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியும். சில காரியங்களிலே கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. சில விஷயங்களிலே உலகத்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறதுனால கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களுக்கு மாற்றாக நீங்கள் பல விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. எப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் தேவ நியமங்களுக்கு எதிராக காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனுக்கும் சாவுதான் பலனாக கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். முதல் பலன் சாவுக்கு இனமான காரியம் எதனால வருகிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு முன்னால நான் மரணத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் இனி கர்த்தருக்கு முன்பதாக முழு பலனை நான் தருகிறது எப்படி? என்னுடைய காலங்களுக்கு முன்பதாக நான் தண்டிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னுடைய காலங்களுக்கு முன்பதாக அநேக விதமான பனிஷ்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னுடைய காலங்களிலே தேவன் எதிர்பார்க்கும் பலனை நான் தருகிறது எப்படி? இப்ப காலங்களுக்கு முன்பதாக பலனளிக்க முடியாத தன்மைகளை உருவாக்குகிறது எது? தேவனோடு கூட எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு விதமான தன்மை.
நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை கொஞ்சம் நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். எந்தெந்த விஷயத்தில் என்னால் ஆண்டவராக தேவனோடு கூட ஒத்துப்போக முடியல, சில விஷயங்களிலே நான் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி நடக்க ஆரம்பிக்கிறேன், சில விஷயங்களிலே ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை நான் மெய்யாகவே மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறேன், சில விஷயங்கள்ல மாற்று கருத்துக்களை பேசி என் மனம் விரும்பக்கூடிய இந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன், சில விஷயங்களிலே மட்டும்தான் நான் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையிலே காலத்திற்கு முன்பதாக பலனை இழக்க செய்யக்கூடிய சாபக்கினமான தன்மைகளை முதல் காரியம் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் ஓட முடியாது. பாதி வழியிலே பாதி அந்த நிலையோடு கூட நீங்களும் நானும் தேவன் தந்த பொறுப்புகள் யாவற்றையும் நிறைவாக்க முடியாமல் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய தகுதி இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுக்கு எதிரடையாய் காணப்படும் எந்த சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் காணப்பட ஆரம்பிக்கிறது, எந்த விஷயத்துல கர்த்தராக தேவனுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியல, எந்த விஷயத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நான் மீறி நடக்க ஆரம்பிக்கிறேன். வசனத்தை நீங்களும் நானும் திருத்தவே முடியாது, வசனத்துப்படி நீங்க வாழலாம். ஒருவேளை வசனத்திற்கு மீறி நடக்கும்படிக்காக உங்கள் இஷ்டத்திற்கு வசனத்தெல்லாம் நீங்க உங்களுடைய மனம் போன போக்கின்படி உங்களுடைய விருப்பத்தின்படி அந்த வசனங்கள் யாவற்றையும் நீங்கள் மாற்றி அமைக்கிறது கடினம், செய்ய முடியாது. அந்த வசனங்களுக்கு ஒத்த வாழ்க்கை வாழலாம், அல்லது வசனத்திற்கு மீறி நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டு தான். ஆகவே எந்த கருத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறீர்களோ அதற்கேற்ற பலன் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை பார்க்கக்கூடிய பாதியிலே பலனை அளிக்கக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னா தேவனோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே அரைகுறையான நிலைகளை உருவாக்கி முழு பலனை பெற முடியாமல் பாதியிலே அழியக்கூடிய அழிவின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை சொல்றேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். பார்வோனை குறித்து ஆண்டவராகிய தேவன் பல திட்டங்களை வச்சிருப்பார். பார்வோன் என்கின்ற மனிதன் அது ஒருவேளை ஆண்டவராக தேவனை பற்றி அறியாத ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உலகத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார். இப்ப இந்த பார்வோனுடைய சேனைகள், எல்லா விதமான சேனைகளும், அங்கு காணப்படக்கூடிய எல்லா விதமான மக்களும் செங்கடலிலே மூழ்கி அவர்கள் அழிந்து போகக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கின்றோம். அப்ப கர்த்தருடைய வசனத்தில் என்ன பார்க்கிறப்பாங்க, பாதியில அவங்களுடைய ஜீவன் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அப்ப மீதியான வாழ்க்கையில அவங்க கொடுக்க வேண்டிய பலனை கொடாமல் போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப பாதி சாப்டர் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த சாப்டர்ல ஒருவேளை அவங்க மனம் திரும்பி கர்த்தராக தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா அடுத்த சாப்டரே வராம பாதியிலே அவர்கள் அழிந்து போனால் அதனுடைய பலனுடைய முழு விளைச்சலை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ளும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப பாதியில ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் அவங்க பாதித்தோடு ஓடி இருக்கிறாங்க, கர்த்தராக தேவனுக்கு எதிராக கடந்து போயிருக்கிறாங்க. இனி சாப்டருடைய முடிவுல எப்படி கர்த்தராக தேவன் கொண்டு வந்திருப்பார்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த ஜனங்கள் யாவரும் கர்த்தராக தேவன் செய்திருக்கக்கூடிய அதிசயங்களை கண்டு, ஆண்டவராக தேவன் செய்யக்கூடிய ஆச்சரியமான காரியங்களை கண்டு கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து மனம் திரும்புவார்கள். அவர்கள் எகிப்தியர்கள் அத்தனை பேரும் கர்த்தராக தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்கள் என்கிறதை ஒருவேளை கர்த்தராக தேவன் முன் குறித்து வைக்க ஆரம்பிச்சிருந்தாலும் இப்ப இவங்க என்ன காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, பாதியோடு கூட தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு, அவங்களுடைய ஜீவன் போயிடுச்சு. இனி அடுத்த சாப்டருக்குரிய காரியங்களின் ஊடாக உள்ள போகல. இந்த இடத்துல வசனம் என்ன போட்டிருக்கு, உங்களுடைய முழு பலனை நீங்கள் முழுவதுமாய் பெறக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. உங்களுடைய ஓட்டத்திலே பாதி அளவு ஓடி அதனுடைய பலனோடு கூட நீங்கள் நின்றக்கூடாது. முழு பலனை பெற வேண்டும் என்று சொன்னால் மீதி பகுதிக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய தன்மைகள் எது உண்டோ அவைகளை விட்டு நீங்களும் நானும் விலக வேண்டியது அவசியமான ஒன்று. அப்ப தேவனுக்கு எதிரடியாய் காணப்படக்கூடிய பல விதமான தன்மைகள் உங்களையும் என்னையும் அரை வழியிலே நிறுத்தக்கூடியதாக முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக உருவாக்க ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில யாக்கோபு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம், நாவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாவு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வாழ்வையும் சாவையும் தரக்கூடிய வலிமை பெற்றது. ஒரு மனிதன் வாழ்க்கை வாழுகிறதுக்கு அந்த நாவினுடைய வார்த்தைகள் போதுமானதாய் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு மனிதனை மரணத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போகிறதும் இந்த நாவு தான். இந்த நாவை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா ஆண்டவராக தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல முழு பலனை தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அடிக்கடி எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் இந்த நாவை பற்றி ஒரு சின்ன ஒரு சம்பவம் இவ்விதமாய் பேசுவார்.
எல்லா விதமான உடல் உறுப்புகளையும் பாருங்கள். நம்முடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய மூக்கை பாருங்க, கண்ணை பாருங்க, கையை பாருங்க, வாயை பாருங்க. இவைகள் எல்லா விதமான உறுப்புகளும் சரீரத்திலே வெளித்தோற்றமா எல்லா மக்களாலும் காணக்கூடிய வண்ணமா இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் அந்த நாவை மட்டும் கர்த்தராகிய தேவன் எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னா, ரெண்டு உதடுகள் ஆகிய கோட்டைக்கு நடுவுல சுற்றிலும் ஒரு பல் கோட்டையை உருவாக்கி அதற்குள்ளாக நாவை கொண்டே உள்ள வச்சிருக்கிறார். அதுவும் சும்மா வைக்கல, ஆண்டவராகிய தேவன் அநேக விதமான ஈரம் பொதிந்ததாக உள்ள வச்சிருக்கிறார். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஹாட்டான வார்த்தை பேசிடுச்சு வச்சுக்கங்களேன், முதல் காரியம் என்ன விதமான விஷயம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும், உதடு பேர்ந்து போயிடும், ரெண்டாவது பற்கள் எல்லாம் முதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். நாவினுடைய பேச்சை ஆண்டவராக தேவன் மட்டுப்படுத்தும்படிக்காக அடிக்கடி சொல்வார் அவருடைய பிரசங்கத்துல. நாவினுடைய பேச்சுக்கள் மட்டுப்படுத்தப்படும்படிக்காகத்தான் கர்த்தராகிய தேவன் 2 கோட்டைக்குள்ளாக நாவை உள்ளே கொண்டு வச்சிருக்கிறார். அதுவும் சாதாரணமா வைக்கல, அது ஹாட் ஆகிடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் ஈரத்திலேயே ஆண்டவராக தேவன் ஊற வச்சிருக்கிறார். அந்த ஈரத்தையும் தாண்டி அந்த நாவை ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பேசிட்டு வச்சுங்க, என்ன நடக்கும் பாருங்க, இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும், கை ஒடிஞ்சிடும், கால் ஒடிஞ்சிடும், எல்லா விதமான காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு. நாவை குறித்து ஒவ்வொரு விதமான மனிதர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த நாவு தான் ஒரு மனிதனை உருவாக்கவும் அழிக்கவும் கூடிய சத்துவம் பெற்றது. கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் என்கின்ற 2 பேரும் அவர்கள் தாங்கள் இழந்து போன அந்த உரிமைகள் யாவற்றையும் இழந்து போனதுக்கு என்ன காரணம் பாருங்க, தங்கள் நாவை தங்கள் இஷ்டப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சார். ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோட்டத்தின் மத்தியிலே கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி உலாவிக் கொண்டு வரக்கூடிய அவர்கள் ஒரு நாள் சாத்தான் அவர்களோடு கூட வந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த தோட்டத்திலே காணப்படக்கூடிய எந்த விருட்சத்தினுடைய கனியாலும் சாப்பிடக்கூடாது என்று கர்த்தராகிய தேவன் பேசினது உண்டா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் சாத்தான் பேச ஆரம்பித்தான். உடனே அதற்கு பதிலாக வார்த்தைகள் இவ்விதமாய் உச்சரிக்கப்பட ஆரம்பிக்கிறது. தோட்டத்திலே காணப்படும் எல்லா விதமான விருட்சத்தின் கனியையும் சாப்பிடலாம். சாத்தான் கேட்ட கேள்வி என்னன்னு பாருங்க, எதையாச்சும் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரான்னு கேட்டான். தோட்டத்துல காணப்படக்கூடிய எல்லா விருட்சத்தினுடைய கனியை சாப்பிடலாம் என்றாலும் கூட இந்த தோட்டத்தின் நடுவிலே காணப்படும் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, நீங்கள் மெய்யாகவே பறிக்கக்கூடாது, தொடவே கூடாது என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அந்த வார்த்தைகள் பேசப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நீங்க பார்க்கவும் கூடாது, நீங்க தொடவும் கூடாது என்கிற வார்த்தைகள் உச்சரிக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், மிகுதியான வார்த்தைகள் அநேகமான ஆவிக்குரிய நன்மைகளை இழக்க செய்யக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து உள்ளது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு 40 days ஃபாஸ்டிங் நான் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வல்லமை, ஆவிக்குரிய வல்லமை. ஆனால் அந்த வல்லமை ஒரு கொஞ்ச நாளில் அந்த வல்லமையானது மட்டுப்படுத்தப்படக்கூடிய நிலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆண்டவராக தேவன் நோக்கி நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் 40 நாள் ஃபாஸ்டிங் ஜெபிச்சேன், ஆனால் இந்த வல்லமை ஒரு கொஞ்ச நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில வரல, ஒரு வாரம் கூட அந்த வல்லமைக்குரிய காரியங்கள் தாக்கு பிடிக்கல, அந்த வல்லமைகள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன், மீண்டும் அந்த வல்லமைகளை பெறக்கூடிய அளவுக்கு நான் காத்திருக்கிறேன். இது ஏன் இந்த வல்லமைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போவதற்கு என்ன காரணம்? கர்த்தராக தேவனை நோக்கி நான் ஜெபித்த பொழுது அவர் பேசக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையில் அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீ பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தை நிமித்தம் நீ பெற்றிருக்கக்கூடிய வல்லமையில் பாதி பகுதி இழந்து போக ஆரம்பிச்சு. நீ எவ்வளவு வல்லமை நீ பெற்றிருக்க ஆரம்பிக்கிறாயோ, நீ வீணான காரியங்களை பேச பேச பாதி அளவான வல்லமைகள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு மெய்யாகவே விலகி போக ஆரம்பிக்கிறது. இன்னும் நீ அதிகமாக பேச ஆரம்பிக்கிறது அடுத்த பாதி, அந்த பாதியிலே இன்னொரு பாதி கடந்து போகிறதுனால இப்போ உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வல்லமை, ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்ட முழு வல்லமைகள் தாண்டி போய் அது பாதியிலே பாதி போய் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 1/4 பங்கு வல்லமை தான் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட இன்னும் நீ பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அதிலும் ஒரு பாதி. இப்படி நீ பேச 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 வீணான காரியங்களை பற்றி பேச பேச ஆண்டவராக என்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வல்லமைகள் உன்னை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறது நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். இதே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நாவினுடைய வார்த்தைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் பேசும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் ஆண்டவராக தேவனால் கணக்கிலே கொள்ளப்படக்கூடிய ஒன்று. நீங்க நன்மை பேசினாலும் கர்த்தராக தேவன் அவைகளை மெய்யாகவே தன்னுடைய ஆதீனத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். தீமைகளை பேசினாலும் கர்த்தராக தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உரிய கணக்கை தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவராக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த அந்த ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் பல நேரங்களில் தீர்க்க தரிசனங்களின் மூலமாய் பல வார்த்தைகளை பேசுகிறது வழக்கம். ஒரு நாள் ஆண்டவராக தேவன் ஒரு வார்த்தையை விதமாய் பேச ஆரம்பித்தார். வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இல்லை என்று சொன்னால் அவைகளை பற்றிதான கணக்குகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கர்த்தராக தேவன் சொன்னால், அன்றைக்கு அநேக விதமான சிறு குழந்தைகள்
தீர்க்கதரிசியாகி எலிசாவை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ என்கிற ஒரு வார்த்தையினால் அவர்கள் அந்த தீர்க்கதரிசியை பரியாசம் பண்ணினாங்க. பரியாசம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தையின் நிமித்தம் தீர்க்கதரிசி அவர்களை திரும்பி பார்த்து அவர்களை சபித்தான். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, காட்டிலே இருந்து கரடிகள் வந்து அந்த சிறு பிள்ளைகள் யாவற்றையும் பீறி போட்டது. கர்த்தர் அதனுடைய தொடர்ச்சியை சொன்னார், அவன் பேசின அந்த வார்த்தைகளுக்கும் என்னுடைய நாளிலே கணக்கு சொல்ல வேண்டும். அவன் சொன்ன அந்த காரியத்தை அவன் கர்த்தருடைய நாமத்தில்தான் சபிச்சிருக்கிறான். என்றாலும் சாபம் என்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கணக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வாயை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இது சாவுக்கு இடமான விஷம் நிறைந்தது. வசனத்தை தான் போட ஆரம்பிச்சிருக்க பார்க்கிறோம். இது இந்த வார்த்தையின் மூலம் ஒரு மனிதனை கட்டவும் முடியும், ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணவும் உங்களாலும் என்னாலும் முடியும். ஒரு மனிதன் என்ன வார்த்தைகளை பேசுகிறானோ அதற்கேற்ற பலன் அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால வார்த்தையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னால 10 தடவை யோசிச்சு பார்த்து நீங்க பேசுங்க. நான் விளையாட்டுக்கு தானே பேசினேன்னு சொல்லி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை யாராகிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை இடர பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் அதற்குரிய கணக்கை கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது அவசியம். அப்ப இந்த வார்த்தையினாலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சாவு வரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால இது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரம் பாருங்க. ஒரு மனுஷன் பேசக்கூடிய வார்த்தையிலே அவன் மெய்யாகவே தீர்ப்பிடப்பட ஆரம்பித்து அவனுக்கு சாவே பலனாக கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வார்த்தை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளை பாருங்கள். தேவையற்ற ஏதாகிலும் காரியங்களை பற்றி பேசுகிறார்? இல்லவே இல்லை. ஆண்டவராக தேவன் பேசின வார்த்தைகள் எல்லா விதமான வார்த்தைகளையும் எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேசினாரே தவிர தன் மன இஷ்டத்தின்படி ஏதாகிலும் தேவையற்ற காரியங்களை வம்பு வளர்க்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சுருக்கமான வார்த்தைகள், மகிமையான வார்த்தைகள், மற்ற மக்கள் யாவரையும் ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேச ஆரம்பித்தால்தான் தேவராஜ்யத்திலே சென்று பங்கடைய உங்களாலும் என்னாலும் முடியும். அப்ப சாவுக்கினமான காரியங்கள் உங்கள் வளர்ச்சியின் விகிதத்தை கெட்டுப்போக பண்ணுகிறது மட்டுமல்ல, உங்களை சாவுக்கு இனமான மனிதனாக உருமாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. வார்த்தையை குறித்து பேசக்கூடிய காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காணப்படவில்லை என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே சாவு ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் பலனாக காணப்பட ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. அதை நான் கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். மூன்றாவது காரியம், நம்முடைய பார்வைக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை. எப்பவுமே வாழ்க்கை வாழக்கூடியவனுக்கு எது முக்கியமாய் காணப்பட வேண்டும் என்றால், தேவ பார்வையில் நான் எப்படியாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்த்து, நல்லது உண்மையான ஒரு ஊழியக்காரனே, நீ என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பொறுப்புகளுக்கும் ஏற்ற ஒரு மனிதனாய் நீ காணப்பட ஆரம்பித்தான், எந்த விதமான குறைவும் சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய விளங்கினாய் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனால் பாராட்டு பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோமா, அல்லது நானே என்னை பாராட்டக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறான்? நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து நாமே மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேர் மற்றவர்களை நாம் நிதானிக்கக்கூடிய அந்த நிதானமை எப்படி நம்ம வந்து நிதானிக்க ஆரம்பிக்கிறோம்? என்னை வைத்து நான் என்னோடு கூட மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்னை மாதிரி அவன் ஜெபிக்கிறானா பாருங்க, என்னை மாதிரி அவன் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறானா பாருங்க, என்னை மாதிரி நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனா வந்து வாழ்க்கை இல்லை. நீயும் நானும் மற்ற மக்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்கள் கிடையாது. நீ ஒப்பிட்டு பார்க்கணும்னா கர்த்தரையும் அவனை ஒப்பிட்டு பார்க்கலாம், அல்லது கர்த்தருடைய வார்த்தையும் அவனை ஒப்பிட்டு பார்க்கலாமே தவிர நீங்கள் மற்றவனோடு கூட ஒப்பீடு செய்கிறதற்கு ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அதனாலதான் பல நேரங்கள்ல மற்ற மக்களை நீங்களும் நானும் குற்றமாய் தீர்ப்பிட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவங்க செய்யக்கூடிய காரியம்லாம் தப்பு, அவங்க செய்யக்கூடிய ஜெபம்லாம் முந்தி மாதிரிலாம் அவங்க வந்து ஜெபம் இல்லைங்க. முந்தி மாதிரிலாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. நீங்களே அநேக விதமான தீர்ப்புகள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. காரணம், உங்கள் பார்வையில் நீங்கள் நீதிமானாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால எளிதாக மற்ற எல்லா விதமான மக்களையும் குற்றம் பிடிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்க ஒரு வாலிபன் ஒருவன் வந்தார். வாலிபன் வரக்கூடிய அந்த வாலிபன் கர்த்தராகிய தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறார். என்ன கேள்வி கேட்க போறார்? நித்திய ஜீவனை பற்றி ஒரு கேள்வி கேட்க போகிறார். முதல் காரியம், வாலிபன் அந்த ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவரை பார்த்து சொல்லுகின்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்?
அந்த வாலிபன் வரக்கூடிய அந்த விதத்தை கர்த்தராகிய தேவன் பார்த்த மாத்திரத்துல அவன் என்ன காரியத்திற்காக வருகிறான். ஏன்னா கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக மறைவார்ந்து ஒண்ணுமே கிடையாது. வாலிபன் என்ன மன எண்ணத்தோடு கூட வருகிறான் என்பதை கர்த்தர் அறிய ஆரம்பிச்சதுனால அவனுக்கு முதல் பதிலாக ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கின்றார். நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவருமே இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் காரியம், நாம் நம்முடைய நிலைகளை தாழ்த்த வேண்டும். அவனுடைய உள்ளத்துக்குள்ள கூடிய மனமேட்டிமை கர்த்தர் பார்த்துட்டு தன்னை நீதிமான் என்று சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு மனது உள்ளவனாக அவன் இயேசுவுக்கு முன்னால கடந்து வரான். அவன் வந்து என்ன வார்த்தையை சொல்லுகின்றான்? நான் நித்திய ஜீவனை பெற வேண்டுமென்றால் நான் என்ன விதமான காரியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே? உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. இரண்டாவது அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், எல்லா விதமான கற்பனைகள் யாவற்றையும் நீ கை கொள்ள வேண்டும். உடனே அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதுள்ளவனாய் கர்த்தரை பார்த்து சொல்றான், இவைகள் எல்லாவற்றையும் நான் சிறு வயது முதற்கொண்டே கை கொண்டிருக்கிறேன், வேற என்ன நான் செய்யணும் அப்படி கேட்கிறான் ஆண்டவராவது இயேசுவை பார்த்து. அவன் கேட்கிறான், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லா விதமான காரியத்துக்கு முன்னாலே அவைகள் எல்லாவற்றையும் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன், பின்னும் எனக்கு என்ன தடை உண்டு, என்ன விதமான பிரச்சனைகள் உண்டு என்கிறதை என்கிட்ட நீங்க சொல்ல வேண்டும் என்கிறதை பற்றி அவன் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக தன்னை நீதிமாக காண்பிக்கக்கூடிய அளவிற்காக பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், அவனுடைய குறைவுகளை கர்த்தராகிய தேவன் பேசி உனக்கு உண்டான எல்லா காரியங்களை பெற்று தரித்திரருக்கு கொடுத்து பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். நம்ம வேதத்துல முதல் காரியமாக நம்ம என்ன விஷயத்தை பார்க்கிறோம்? எல்லாரும் தங்கள் பார்வைக்கு நீதிமானாகவே நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறோம். நான் என்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறேன்? நான் ஒரு நீதிமான், நான் ஒரு உத்தமன், நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஆண்டவராக தேவன் இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீ பரிசுத்தவானா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வசனங்களுக்கு முன்பதாக நீ நிறுத்தி வச்சுப்பார். கர்த்தருக்கு முன்னால் நிறுத்தி வச்சு பாரு. நீ ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் கை கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறேயான்னு பாரு. நீ ஆண்டவராக தேவனுடைய சட்டங்களுக்கு மீறி உன்னை நீ நீதிமானாக எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக காண்பிக்கிறது எப்படி? இவைகள் எல்லாம் சாவுக்கு இனமான காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. என்னை வைத்து மற்றவனை நான் ஒப்பிடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். என்னை வைத்து மற்ற எல்லா விதமான மனிதன் நான் தீர்ப்பிடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். என்னை வைத்து மற்ற எல்லா விதமான மக்களுக்கும் நான் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மனிதனாய், குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறது நான் பாருங்க. அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் நீதிமான் ஒருவருமே கிடையாது. இந்த உலகத்திலே பிறந்த எல்லா விதமான மனிதர்களும் பாவத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாவிகள். கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினால, ஆண்டவராகிய தேவனுடைய இரக்கங்களால நீதிமான்களாக உருமாற்றத்தினூடாக கடந்து வர, அவ்வளவுதான். இன்றைக்கு வரைக்கும் நான் முற்றிலும் ஆண்டவராகிய தேவனுக்குள் முழு மனதோடு கூட காணப்படக்கூடிய ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கை வழங்குற எவனுமே சொல்ல முடியாது. வேதத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என்னை குறித்து நான் மேன்மையாக நினைவு கூறக்கூடிய அநேக விதமான விஷயங்கள் மரணத்திற்கு ஏதுவான காரியங்களை உருவாக்கும். என்னுடைய வழியில முழு பலனை நான் கொடுக்க முடியாத அளவிற்காக பாதி வழியில் என்னை கொண்டு போட ஆரம்பிச்சு. அப்ப கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் முழு பலனை நான் கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமை ஆண்டவராக தேவனுக்கு உரியதாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மரண வழிகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு விலக்கப்பட வேண்டியது அவசியம். எது எல்லாம் மரணத்துக்குரிய வழிகள்? என்னையே பற்றி நான் மேன்மையாக நினைவு கூறக்கூடிய அநேக விதமான தன்மைகள், நான் பேசக்கூடிய வார்த்தைகளை நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன், நான் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன், நான் அநேக விதமான தியானிக்கக்கூடிய வசனங்களை நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். நான் செய்யற மாதிரி ஜபத்தை அவ்வளவு தூரம் வல்லமையா யாருமே செஞ்சத மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நான் எவ்வளவு தூரம் வல்லமையான ஜபங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி என்னையே நான் மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறேன். இல்லை, ஆண்டவராக தேவனால் புகழப்படுகிறது தான் உத்தமனை தவிர தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல என்றே கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும். அவ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில என்னை முழுமை அடையாத அளவிற்காக, முழு பலனை பெற விடாத அளவிற்காக பாதி வழியிலே கொண்டு போடக்கூடிய மரணத்திற்கு ஏதுவான காரியங்களை விட்டு நீங்களும் நானும் விலக்கப்பட வேண்டியது அவசியம். எது நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கு ஏதுவான தன்மை? என்னையே நான் மேன்மையாக நினைவு கூறும் ஒவ்வொரு விதமான சுபாவங்களும், என்னையே பற்றி நான் உயர்வாக மதிப்பீடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளும். வேத புஸ்தகத்துல நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராக தேவனால், மெய்யாகவே கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினால் உருவாக்கப்பட்ட மன்னனாய் காணப்படக்கூடிய நேபுகாத்நேசர். நேபுகாத்நேசருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்றை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்க துவங்க ஆரம்பித்தார்.
இன்றைக்கு வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய மனிதர் பாபிலோன் அந்த பகுதிக்குள்ளாக அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாபிலோன் பகுதிக்குள்ளாக கடந்து போகக்கூடிய அந்த நேரத்துல அங்கு காணப்படக்கூடிய அந்த தொங்கு தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார். அந்த இடத்துல அவர் கண்ட ஒரு காட்சி என்ன அப்படின்னா அது மிகவும் மிகவும் உயரமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரண்மனை, பெரிய காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை. என்றாலும் அந்த அரண்மனைக்கு ஒரு மோட்டருடைய உதவி கூட இல்லாம கீழே இருக்கக்கூடிய தண்ணீர், மேல இருக்கக்கூடிய அநேக விதமான தாவரங்களுக்கு அங்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய அதாவது அந்த செடிகளின் ஊடாக பாய்ச்சப்படக்கூடிய நிலைகளை பார்த்து ஒரு மோட்டருடைய உதவி கூட கிடையாது. ஒரு மோட்டருடைய உதவி இருந்தால் தான் 3 மாடி ஏற்ற முடியும், 4 மாடி ஏற்ற முடியும். அவ்வளோ பெரிய ஒரு அரண்மனைக்கு கீழே இருக்கக்கூடிய நீரை எப்படி மேலே கொண்டு போக முடியுது? எந்த விதமான மக்களாலும் கொண்டு போக முடியாம அநேக விதமான டியூப்பை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய கீழே வரக்கூடிய அதாவது அந்த ஃபோர்ஸான தண்ணீரை உச்சி வரைக்கும் கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த நிலைகளை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டதாக என் கூட அவர் பேச ஆரம்பிச்சார். அந்த அளவுக்கு ஞானத்திலே நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்ட இந்த நேபுகாத்நேசர் ஒரு நாள் அவர் கட்டியிருக்கக்கூடிய பாபிலோன் என்கின்ற அந்த அரண்மனையை அவருடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. அவர் சொன்னாரு, நான் என்னுடைய மகிமை பிரதாபத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன், இந்த எல்லா விதமான நிலைகளை நான் பார்க்கிறேன், எல்லா விதமான தன்மைகளையும் உச்சிதமாக நான் கட்டி வைத்திருக்கிற எந்த நாட்டிலும் காணப்படாத அளவிற்கு இத்தனை மகிமை பொருந்தினதாக இந்த தொங்கு தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தோட்டத்தை பற்றி உங்களுக்கே நல்லாவே தெரியும். உலக 7 அதிசயங்கள் அதுவும் ஒன்று. இந்த மாதிரி அதிசயங்கள் அந்த நாட்களிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிசயங்களுக்கு ஒத்ததாக இன்னைக்கு வரைக்கும் எந்த மனிதனாலும் உருவாக்கப்பட்டதே கிடையாது. அவ்வளோ பெரிய மகிமை பெற்ற அந்த மனுஷன் தன்னுடைய நிலைகளை பற்றி பேச ஆரம்பிக்கின்றான். இவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய மகிமைக்கென்று உண்டாக்கி இருக்கக்கூடிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவருடைய வாயிலே இருந்த பொழுதே கர்த்தருடைய தீர்ப்பு அவன் மேல் உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒவ்வொரு அசைவும் ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டதை தவிர உங்கள் ஞானத்தினாலும் உங்கள் பலத்தினாலும் கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. நீங்க சம்பாதிக்கிறீங்களே சம்பாத்தியம், இது நம்முடைய பலத்தினால் உருவாக்கப்பட்டதல்ல, தேவன் தந்த கிருபை, தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈவு. ஆண்டவராக தேவன் இவைகளை தராதிருக்கிறது உண்டானால் இந்த காரியங்களிலே எந்த மனிதனாலும் எந்த விஷயத்தின் ஊடாகவும் கடந்து போக முடியாது. இப்ப நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுக்கு என்ன உண்டு? என்ன காரியத்தை குறித்து நான் என்னை உயர்த்தி பேச முடியும்? நிறைய மக்கள் சொல்றாங்க, நான் பெரிய சம்பாத்தியத்தின் ஊடாக கடந்து போகிறேன், பெரிய காரியத்தின் ஊடாக கடந்து போகிறேன். அடிக்கடி என்னுடைய செய்தியில சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சம்பவம், ஸ்ரீலங்காவில் காணப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சகோதரன் திடீரென்று சொல்லி ஸ்ரீலங்காவில் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்ட பொழுது அங்கு அநேக விதமான மக்கள் அடித்து துரத்தி விடப்பட ஆரம்பிச்சாங்க. சில கள்வர்கள், சில கொள்ளைக்காரர்கள், அங்கு வந்திருக்கக்கூடிய அநேக விதமான கலவரங்கள் நிமித்தமாக நிறைய விதமான மக்களுடைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சகோதரனை பற்றி அவங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். அவர் அந்த ஸ்ரீலங்காவில் பெரிய ஒரு வைர வியாபாரி, நிறைய பணம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், பெரிய சொத்து, ஆடம்பரமான கார் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், 7-8 பங்களா அதாவது உரிமையாக காணப்படக்கூடிய மனிதன், இந்த ஸ்ரீலங்காவில் எத்தனை விதமான வைர கடைகள் யாவற்றையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட. அந்த கொள்ளையர்கள் வந்தாங்க, வைரங்கள் யாவற்றையும் திருடி கொண்டு போறாங்க. ஒரே நாளில் அவர் நடுத்தருவில் நிறுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போனார். அவருடைய வீடு வாசல்கள் யாவற்றையும் தங்கள் வசமாக எடுத்துக்கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. உரிமைகள், உடைமைகள் யாவற்றையும் அடித்து எல்லா காரியங்கள் யாவற்றையும் கொளுத்தி போட்டாங்க. இந்த மனிதன் ஒரே நாள் அந்த ஸ்ரீலங்காவை விட்டு மெய்யாகவே கள்ளத்தோணி ஏறி இந்தியாவுக்கு வந்துட்டார். நம்முடைய அதாவது இந்த தமிழ்நாட்டு பகுதிக்கு வந்துட்டார். அந்த மனுஷனுக்கு அடுத்த வாழ்க்கை வாழுகிறதுக்கு வழி ஒண்ணுமே இல்லை. அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே அந்த ஸ்ரீலங்காவிலேயே எல்லா விதமான மக்களால் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. யாருமே இல்லை, உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை. இந்தியாவிலே வந்தார், அதாவது நம்முடைய இந்த தமிழகத்திற்குள்ளாக வந்தார். அவரை கேட்கக்கூடிய மக்கள் யாருமே இல்லை. ஸ்ரீலங்காவிலே இருந்து வரக்கூடிய அநேக விதமான அகதிகளுக்கு இருக்கக்கூடிய இடத்தை அவங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சாங்க. சரியான சாப்பாட்டு வசதி இல்லை. இதுக்கு முன்னால வரைக்கும் லக்ஸூரியஸாக வாழ்ந்த அந்த மனிதன் இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனார். இந்த காரியத்தை பற்றிதான நினைவுகள் வர 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 அப்படியே அவருடைய மனநிலைகள் எல்லாம் குழப்பத்தின் ஊடாக கடந்து போய் அவர் ஒரு பைத்தியக்காரனாக மாற்றப்பட்டு போயிட்டார். அவர் எல்லா விதமான இடங்களிலும் தெருவாக அலைந்து நிறைய இடங்களில் அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக பிச்சை எடுக்கிறது வழக்கம். ஒரு நாள் நானும் என் கூட இருக்கக்கூடிய 2-3 நண்பர்களும் டீ குடிக்கிறதுக்காக உள்ள போய் நிற்கிறோம், கடையில் நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் முன்பதாக வந்தார். எனக்கு நீங்கள் டீ ஆர்டர் பண்ண வேண்டும் என்கிறதை பற்றி சொன்னார். சரி, பரவாயில்ல, டீ ஆர்டர் பண்ணலாம், பாவம் அவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி டீ ஆர்டர் பண்ணுகிறேன், ஒரு டீ வாங்கி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. இல்லை, எனக்கு 1000 டீ வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். நீங்கள் 1000 டீ வாங்கி நீங்கள் என்ன செய்ய, 1000 டீ வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு டீ வேணா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த டீயை வாங்கி கொடுத்த உடனே அந்த டீயை அப்படியே கீழே அந்த மனிதன் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டார்.
அநேகம் விதமான, அதாவது சாப்பிடுவதற்கு அநேகம் விதமான பலகாரங்கள் யாவற்றையும் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். எனக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டுமென்றால் 500 முதல் கொண்டு 1000 வரைக்கும் வாங்கி கொடுக்க. ஏனென்றால் லக்ஸூரியஸாய் வாழ்க்கை வாழ்ந்த அந்த மனுஷன், தன்னுடைய சுய நினைவை இழந்து போன ஒரு மனிதன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனால் மட்டுமே நீங்களும் நானும் இயங்க ஆரம்பிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரால் நீங்களும் நானும் ஒரு நிமிஷம் கைவிடப்பட ஆரம்பிச்சா கூட இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் ஒரே வினாடியில் இழக்கக்கூடிய ஒரு மக்களை விளக்க முடியும். ஆண்டவருக்கு முன்பதாக மேன்மை பாராட்டுகிறதுலே என்ன இருக்க முடியும்? ஆண்டவராக தேவன் தரக்கூடிய கிருபை தான், ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய இலவசம் தான், தேவன் தந்திருக்கக்கூடிய பிச்சை தான் நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். இதுல மேன்மை பாராட்டுகிறது எங்கே உண்டு? இந்த மேன்மை பாராட்டில் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையினுடைய முழு பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. அரைகுறையாக நீங்கள் நின்று போக ஆரம்பிச்சிடும். இவைகள் எல்லாம் மரணத்தை நம்முடைய வாழ்க்கையை பிறப்பிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சிடும். இவைகள் எல்லா விதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி முழு பலனை பெற முடியாதவர்களாய் நீங்களும் நானும் பாதி வழியிலே ஓடி முடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். பாதி வழியிலே ஓடி முடித்த எத்தனையோ மக்களை பற்றி கர்த்தருடைய வசனத்தை பார்க்க முடியும். யூதாஸ் காரியோத்தை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருந்தாலும் தெரியாது. ஆனால் அவருடைய ஓட்டம் பாதியிலே நின்று போக ஆரம்பிச்சிருச்சு. இனி மீதி பாதி எப்படி அவர் ஓடி இருக்க போறா தெரியாது. அந்த பலனை அவர் இழந்து போனதுக்கு என்ன காரணம் என்று பாருங்கள். இன்னும் எத்தனை விதமான மக்களுடைய நிலைகளை நாம் பார்க்க முடியும். பாதி வழியிலே ஓடி போய் அந்த பாதி ஓட்டத்தோடு கூட அரைகுறையாக ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாத திராணி இழந்து போன எத்தனை மக்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கை பிற்பகுதி எப்படி இருக்க ஆண்டவராகிய தேவன் வச்சிருப்பா தெரியாது. அந்த வாழ்க்கையினுடைய முழுமை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டிருக்க முடியும் தெரியாது. ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுக்குள் மீண்டும் எல்லா விதமான இஸ்ரவேல் மக்களுக்கு மேலாக ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஆளுகை செய்யும் ஒரு அதிபதியாக சிம்சோன் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பாதியிலே பெலிஸ்திய ராஜ்யத்திற்குள்ளாக மக்களோடு கூட மக்களாக மரணத்தினூடாக கடந்து போகக்கூடிய அழிவை தந்தது என்ன என்று சொல்லி பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி வாழ்க்கையின் முழுமையினை, அந்த முழு பலனை பெறக்கூடிய எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையில வரணும். இந்த முழு பலனை பெற முடியாம அரைகுறையாக உங்கள் ஓட்டத்தை பாதியிலே நிறுத்தக்கூடிய சாவுக்கு இனமான காரியங்கள், முதல் காரியம் தொலைக்கப்பட ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் முடியும் என்கிறதில் சந்தேகம் அல்ல. இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் சற்று விரிவாக ஆண்டவராகிய தேவனுக்குள் முழுமையான பலன் கொடுக்கக்கூடிய தன்மை என்றால் என்ன என்கிறதை பற்றி இன்னும் ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களில் ஆழ்ந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய நிலைகள் எப்படியாய் காணப்படுகிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக சாகும்படி விதைக்காத அளவிற்காக, நம்முடைய நிலைகள் மரணிக்காத அளவிற்காக காணப்படக்கூடிய சுபாவங்கள் எவை எவை உண்டு? தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய சுபாவங்கள் உண்டா? நாவு அடக்கப்படாத நாவுக்குரிய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா? நம்முடைய பார்வையிலே நாம் நீதிமானாக காணப்படக்கூடிய சுபாவங்கள் உண்டா? இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமையை வாழ முடியாமல் அரைகுறை ஓட்டத்திலே உங்களுடைய முழு பலனை பெற விடாதவைகளாய் இவைகள் எல்லாம் உங்களை தடுத்து நிறுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேசினாரே. இவைகளிலே எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஆரம்பித்தாலும் இவைகளை விட்டு நாம் மனம் திரும்பினால் தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவாக்கப்படுகிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, பலன் கொடுக்கும்படிக்காக இந்த உலகத்தில் நாங்கள் நாட்டப்பட்டோம். எந்த பலனை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே? தேவனுக்கு பிரியமான ஒரு பலன் கொடுக்கும் ஒரு மக்களாக, தேவன் எதிர்பார்க்கும் கனி கர்த்தாவை கொடுக்கும் ஒரு மக்களாக, கசப்பான திராட்சைகளை அல்ல, தேவன் எதிர்பார்க்கும் நல்ல குள்ள திராட்சையாக நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். நாங்கள் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டுமே. ஆனால் பலன்களை பாதியிலே நிறுத்தக்கூடிய நிறைய சுபாவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். நாங்கள் வாழ்க்கையினுடைய முழுமையை வாழ முடியாமல் இவைகளெல்லாம் எங்களை தடுக்கக்கூடியதாக, தேவனுடைய திட்டத்தின் முழுமையை பெற முடியாத அளவிற்காக கர்த்தாவே 2 யோவான் 8வது வசனத்தில் நாங்கள் வாசித்தது மாதிரி முழு பலனை பெறக்கூடிய அளவிற்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் எங்களோடு கூட பேசினீரே. நாங்கள் முழு பலனை பெற முடியாத அளவிற்காக அரைகுறை ஓட்டத்தில் நிறுத்தக்கூடிய இந்த சாவுக்கினமான சுபாவங்களை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களோடு கூட பேசி சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட்டு எந்த ஓட்டத்திலும் அரைகுறையாக நாங்கள் நின்று போய்விடாத அளவிற்காக எங்கள் ஓட்டத்தின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய
வேண்டிய அளவிற்கு சாவுக்கினமான இவைகளை விட்டு நாங்கள் நீங்களாக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்றுக்கொண்ட இந்த வசனங்கள் யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக எங்களோடு கூட சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் ஆழமாய் விளங்கிக் கொண்டு இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் இயங்கி இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை விட்டு ஒருபோதும் நீங்காததாக ஒன்று கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 10ஆக 30ஆக 60ஆக 100ஆக பலன்களை தர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.